பேட் அக்லி வெளியாகி கிட்டத்தட்ட 5வது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துருக்கு. 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கான படம், இவங்களுக்கான படம் இல்லை, அவங்களுக்கான படம் இல்லைன்றதெல்லாம் வந்து சும்மா ஏதாவது ஒன்று ஒரு படத்தை குறை சொல்லணுன்றதுக்காக வந்து குறைச்சி மதிப்பிடணுன்றதுக்காக சொல்கிறவங்கலாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக இந்த படத்தை பார்த்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கி 5 நாட்களில் 100 கோடி தாண்டி இருக்கு. அஜித் சாரோட கெரியர்லேயே ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம் ஒரு 140 கோடி அப்படின்னு ட்ரேடில் எப்பவுமே சொல்லுவாங்க. ஓவரால் லைஃப் டைமில் அந்த படம் 140 கோடி. இப்போ சமீபத்தில் அவரோட மிகப்பெரிய வெற்றின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துணிவு படம். அது வந்து ஒரு 125 கோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் 5 நாட்கள்லேயே 100 கோடி பண்ணியிருக்குன்னா இப்போ எவ்வளோ பண்ணும்? இது வந்து 150 பண்ணுமா 200 பண்ணுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் 2 படம் இல்லை 3 படம் கூட பண்ணுவார் ஆதி கூட. ஏன்னா இந்த படம் கொடுத்த வெற்றி, இந்த படம் கொடுத்த ஒரு பெரிய ஹைப்பு, அதாவது இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை அஜித் சாரோட கெரியர்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய டாக்கு, இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல. ரசிகர்கள்லாம் வந்து கடவுளே அஜித்து இதுதானே நாங்கள் எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட அப்படின்னு தியேட்டர்லாம் சொல்லும்போது நான் உட்காந்து படம் பார்க்கும்போது பார்த்தேன், இல்லை இது இப்படி இருக்காங்க. அதாவது இத்தனை வருடம் கடந்த பிறகும் இவ்வளோ ரசிகர்கள் இப்படி கொண்டாடுறாங்கன்னா அப்போ அந்த கொண்டாட்டம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் 5 நாட்களில் 100 கோடி கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நம்ம பேசும்போது 500 கோடி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பேட் அக்லி வெளியாகி கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த படம் பார்த்தவர்கள் பலரும் சொன்னது வந்து இது வந்து ரசிகர்களுக்கான படம், ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எப்படி இதை எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு தான் டாக் இருந்தது. 5வது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. எப்படி சார் உங்களோட பார்வை? 5 நாட்கள் தான் இருக்குது. இன்றைக்கி 6வது நாள். நம்ம பேசிட்டு இருக்கும்போது 6வது நாள். 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கான படம், இவங்களுக்கான படம் இல்லை, அவங்களுக்கான படம் இல்லைன்றதெல்லாம் வந்து சும்மா ஏதாவது ஒன்று ஒரு படத்தை குறை சொல்லணுன்றதுக்காக வந்து குறைச்சி மதிப்பிடணுன்றதுக்காக சொல்கிறவங்கலாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக இந்த படத்தை பார்த்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கி 5 நாட்களில் 100 கோடியை தாண்டி இருக்குது. ஓகே, 5 நாட்களில் 100 கோடி அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணோன்னா, இப்போ வந்து நீங்கள் அஜித் சாருடைய படம் நீங்கள் கடைசி படம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் துணிவு எடுத்துக்கலாம். துணிவு படம் கிட்டத்தட்ட ஒரு 125-130 கோடி ரூபா பண்ணுச்சு லைஃப் டைமில் ஒரு 4 வாரத்தில். இந்த படம் 5 நாட்களில் 100 கோடியை தாண்டுது தமிழ்நாட்டில். இப்போ வேர்ல்டு வைடு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு எஸ்டிமேட் போயிட்டுருக்கு. 175 180 கோடி இருக்கலாம். இன்னும் ஒரு 2 டேஸில் அந்த படம் வந்து 200 கோடியை தாண்டிடும் வேர்ல்டு வைடுன்றது தனி. அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி மீதி படங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எதெல்லாம் நல்ல அதர் ஸ்டேட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை இந்த 5 நாட்களில் 200 கோடி கூட தாண்டி இருக்கும். இப்போ வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் பெருசாக பண்ணியிருந்ததுன்னா இது 200 கோடி தாண்டி இருக்கும். ஓவர்சீஸ்லையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு இருக்குது. இப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சுப்போமே, அஜித் சாரோட கெரியர்லேயே ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம் ஒரு 140 கோடி அப்படின்னு ட்ரேடில் எப்பவுமே சொல்லுவாங்க. ஓவரால் லைஃப் டைமில் அந்த படம் 140 கோடி. இப்போ சமீபத்தில் அவரோட மிகப்பெரிய வெற்றின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துணிவு படம். அது வந்து ஒரு 125 கோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் 5 நாட்கள்லேயே 100 கோடி பண்ணியிருக்குன்னா இப்போ எவ்வளோ பண்ணும்? இது வந்து 150 பண்ணுமா 200 பண்ணுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. 5 நாட்கள்லேயே இவ்வளோ பேர் இந்த படத்தை பார்த்து கொண்டாடி இருக்காங்க. இப்போது இந்த ஃப்ரைடேவும் திருப்பி லீவ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடேன்னு லீவ் வந்து இப்போது லீவு நாட்கள் வர மக்கள் எல்லோருமே திரையரங்கு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்போவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேவும் லீவு நாட்களும் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். எல்லா ஃபேமிலியும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கிற பட்சத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க. இந்த படம் அப்படிப்பட்ட படமாக இருக்கிறதுட்டு எல்லா ஃபேமிலியும் படம் பார்க்குறாங்க. இப்படி எல்லாம் சொல்கிறவங்கலாம் ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்கிறாங்களே தவிர உண்மை எதுவுமே கிடையாது. இல்லைனா இவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்களா? லட்சக்கணக்கான பேர் பார்க்குறோன்னா எப்படி 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 5 நாட்களில் இந்த படம் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும்? ஸோ மிகப்பெரிய வெற்றியை பார்க்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பூஸ்ட். அதாவது நம்ம வந்து இந்த 4 மாதங்களில் இப்போது டிராகன் என்ற படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 70-80 கோடின்னு வச்சுங்களேன். இந்த படம் வந்து 5 நாட்களில் 100 கோடின்னா அப்போ எவ்வளோ பெரிய வெற்றி. இப்போ விடாமுயற்சி கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த படம் 75-80 கோடி தான் லைஃப் டைமில் பண்ணிச்சு. இந்த படம் 5 நாட்களில் கிராஸ் ஆகிருக்குன்னா இப்படி பல விஷயங்களில் அவருடைய ஓன் படத்தையும் அவர் மீட் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸாக இருக்கதான் நான் பார்க்குறேன். பொதுவாகவே அஜித்குமார் அவருடைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். பக்கத்து மாநிலங்கள் ஆந்திரா, கேரளாலாம் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த படம் அதை மாற்றி இருக்குதா? ஆந்திரா, தெலுங்கானாவில் நல்லாயிருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா இருக்குது. கர்நாடகா நல்லாயிருக்கு. கேரளாவில் இன்னும் அந்த மார்க்கெட் பெருசாக டெவலப் ஆகலை. அவர் முதலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வளரும் ஸ்டேஜ்லேயே வந்து அவர் எல்லா ஸ்டேட்லேயும் போய் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி அவர் வந்து டெவலப் பண்ணி தான் வச்சுங்களேன். எல்லா ஸ்டேட்லேயும் இவர் வந்து அறிமுகமாயிருக்கும் பெருசாக. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பெரிய நடிகர் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்க தவிர நம்ம ஊர் ஆள் மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை. நம்ம ஊர் ஆள்னா நம்ம நடிகர் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த காலகட்டத்தில் எல்லோருமே வந்து ப்ரொமோஷனில் டைப்பாக இருக்கும்போது எல்லா ஊருக்கும் போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்போது சூர்யா சார் பாருங்கள், நீங்கள் வந்து விக்ரம் சார் பாருங்கள், இவங்க 2 பேரும் எவ்வளோ தூரம் போகிறாங்க. ரஜினி சார் பாருங்கள், கமல் சார் பாருங்கள், அந்தந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க வந்து படத்தை பூஸ்ட் பண்ணுறதுல கமல் சார் அவ்வளோ பண்ணியிருக்காரு. விக்ரம் படத்துக்கும் சரி, இப்போ வர இந்த படம் இந்தியன் 2க்கும் சரி. இப்போ இவங்க ஒரு ஸ்டேட்டை போயிட்டு அங்கங்கே அந்தந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர் மாநில மக்கள் வந்து நியூஸ் பேப்பர்லேயும் மேகசின் டிவிலையும் பார்க்கும்போது நம்ம நடிகர் வந்திருக்காரு, அவருடைய படம் வரப்போகுதுன்ற ஒரு அறிமுகம் இருக்கும். இப்போது அந்த மாதிரி எந்த ஒரு அறிமுகம் இல்லாமல் மீதி ஸ்டேட்டில் இவரோட படம் ஜஸ்ட் லைக் தி ரிலீஸ் ஆகும்போது ஒன் மோர் டப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பல படங்கள் டப்பாக ரிலீஸ் ஆகுது இல்லை, எத்தனை படத்தை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம்? வெகு சில படம் தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், மீது எந்த படத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம். ஸோ காரணம் என்னென்னா, நம்மளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நடிகனுடைய டப் படம் வரும்போது நம்ம எந்த விதத்துலையும் கண்டுக்க போகிறது இல்லை. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த படம் இவ்வளோ மாஸாக, இவ்வளோ யூத்துக்கான ஒரு படமாக, என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருந்தாலும் கேரளாவில் பெரிய ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்றது முதல்லேருந்தே மார்க்கெட் டெவலப் ஆகலை. அதனால தான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்து கர்நாடகாவில் நல்ல இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு குறிப்பாக ஒரு காரஸ் எல்லாம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி அழகாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள்லாம் அப்படியே வந்து அஜித் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடுறாங்க. அதனால் கர்நாடகாவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த படம். ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட். அஜித் சார் வந்து அடுத்தடுத்த படங்களை கன்சிடர் பண்ணுவாரா ப்ரொமோஷன் விஷயம்? அவர் தமிழ்நாட்டிலே ப்ரொமோட் பண்ண மாட்டார். நீங்கள் எங்கே வேறு ஸ்டேட்லாம் ப்ரொமோட் பண்ணுவார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் அதை தாண்டி போயிட்டார். இப்போ அவரோட மைண்ட் எப்படி இருக்கும்? நான் எதுவுமே ப்ரொமோஷன் பண்ணல. அவர் ஒரே ஒரு ரேசிங் ஸ்டேடியத்தில் ஒரு விஷயம் சொன்னார், என்னோட படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தவிர எதுவுமே சொல்லலை. இன்டர்வியூவில் 2 வார்த்தை சொன்னார். 2 வார்த்தை சொன்னார். அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, படத்தை பற்றி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அதை பற்றி பேச மாட்டார். ஜென்ரலாக அவர் என்ன சொல்லுவார், என் திரைப்படம் என்பது நான் கொடுக்குற ஒரு படைப்பு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம் பாருங்கள், இவ்வளோதான். அவருடைய ப்ரொமோஷன்ன்றது முதலேருந்தே இவ்வளோ தான் சொல்லுவார், தவிர எதுவும் சொல்ல மாட்டார். அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் இவர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அவருடைய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், சார் நான் கால் பண்ணி படம் பயங்கர ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, சக்ஸஸை வந்து மண்டைக்கு எடுத்துகிட்டு போயிடாத, செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காத, ஃபெயிலியர் வந்தாலும் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கஷ்டப்படாத, நீ பாட்டு அடுத்தது என்னவோ மூவ் பண்ணிட்டு போயிட்டே அப்படின்னாரா. அடுத்தது என்னன்னா அவருடையா, அது எப்படி அது 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 அநேகமாக இருக்கலாம். அது வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய காம்பினேஷன் சொன்னாலும், எனக்கு முதலேருந்தே வந்து அஜித் சாருடைய பழக்கம் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு இயக்குனரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார்னா அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவார். ஏன்னா ஒரு வேவ் லெங்த் வந்துடும். ரெண்டாவது, இப்போ இந்த படம் கொடுத்த நம்பிக்கை இருக்குல்ல, இந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸு, அவர் வந்து எப்படி அஜித் சாரை ப்ரெசென்ட் பண்ணார், இப்போ அஜித் சாருக்கே தெரியும்ல. அப்போது என்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ரசிகர்கள் ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்கன்னு ஆதிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆதிக்கோட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல. இன்னொரு புது டைரக்டர் போயிட்டு அவர் திருப்பி இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி திருப்பி ஒரு படம் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலாம், எல்லாரும் அஜித் சாரை தான் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ விடாமுயற்சின்றது ஒரு கான்செப்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல படம், நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அந்த படம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருமே யாரை ப்ளேம் பண்ணியிருந்தாங்க, உட்காந்துட்டு அஜித் சார் வந்து அவங்க ரசிகர்களை டேக் கேர் பண்ணல, அவர் ஏதோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணிட்டாரு அப்படின்லாம் எல்லாம் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணோம், ஆதிக்கோட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. புது ஒரு டைரக்டர் போயிட்டு அவர் ஏதாவது பண்ணி இவருக்கு வந்து திருப்பி கொஷின் மார்க்ஸ்லாம் வரக்கூடாதுல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் 2 படம் இல்லை 3 படம் கூட பண்ணுவார் ஆதிக் கூட. ஏன்னா இந்த படம் கொடுத்த வெற்றி, இந்த படம் கொடுத்த ஒரு பெரிய ஹைப்பு, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, அஜித் சாரோட கரியர்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய டாக்கு, இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல. ரசிகர்கள்லாம் வந்து கடவுளே அஜித்து இதுதானே நாங்கள் எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட அப்படின்னு தியேட்டர்லாம் சொல்லும்போது நான் உட்காந்து படம் பார்க்கும்போது பார்த்தேன், என்னடா இது இப்படி இருக்காங்க. அதாவது இத்தனை வருடம் கடந்த பிறகும் இவ்வளோ ரசிகர்கள் இப்படி கொண்டாடுறாங்கன்னா அப்போ அந்த கொண்டாட்டம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. தோல்வி ஒரு காரணம், அதிகமான தோல்வி அப்படி சொல்ல முடியாது, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு சொல்லலாம். தோல்வின்றது வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கணும், அப்படிலாம் இல்லை. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி, அவங்க ஒரு 150 கோடி ரூபாய் எதிர்பார்த்தாங்கன்னா அது வரலன்னு வரும்போது 80 கோடி தான் வந்திருக்குன்னா, ஆப்வியஸ்லி 50% தான் வந்திருக்குன்னா அது வந்து நீங்கள் எப்படி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். ரெண்டாவது, பட்ஜெட் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், 2-3 வருட காலம் எடுக்கப்பட்ட படம்னு வரும்போது எதிர்பார்ப்பு பெருசாக இருந்தது. அவரும் ஆசைப்பட்டு பண்ண படம் அது. அது வந்து ஒரு கான்செப்டாகவே இந்த கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டு பண்ணார். அப்போ அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக ரீச் ஆகும்போது அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்ல, இல்லைடா இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஆதிக்கு வந்து இந்த மீட்ரு தெரிஞ்சிருக்கு, என்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு அந்த மீட்டர் மீட்டர்னு சொல்லுவாங்க சினிமா இதில். அந்த மீட்டரோட அவர் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக வந்து பிடிச்சிட்டாரு, பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் பிடிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து அவரோட ட்ராவல் பண்ண நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது படம் 3வது படம் கூட பண்ணதில்லை. ஆனால் என்ன கிரிட்டிசைஸ் இருக்கிறாங்கன்னா, அஜித் சார் படத்தோட முந்தைய படங்கள் எடுத்து எல்லா படத்தையும் இதுலேயே காட்டிட்டாருன்னா அடுத்த படம் போகும்போது அவர் என்ன பண்ண போறாரு, அவரோட ரோல் என்னவா இருக்க போகுது, இந்த படம் முழுக்க முழுக்க அஜித் அவரோட படம் தான், ஆதிக் படம் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டிசைஸ் வைக்கிறாங்களே அவர் மேலே. தமிழ் சினிமாவில் வந்து பல நல்ல பாடல்கள்லாம் இருக்குது, மேசிவான ஹிட்டான பாடல்களாக இருக்குது. இதில் வந்து ஒத்த ரூபா தார, அது பிறகு வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டார்னா நான் தான் சகல கலாவலன்னு அவர் அடுத்த படத்தில் அதுக்கான பிளான் ஆல்ரெடி வச்சுருப்பார் அதுக்கு.
ஸோ அவர்கிட்ட நிறைய அவருடைய ஸ்டாக் நிறைய ஸ்டோரி வைஸ் ஒரு கிரிட்டிசைஸ் ஸ்டோரி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன குறைன்னு எனக்கு புரியல. இது வந்து ஒரு ரிவ்யூவில் நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு அப்பா மகன் பிறக்கிறான், பார்க்க வராரு, மனைவி தடுக்கிறா, சொல்கிறா நீ போகிற வழி எனக்கு பிடிக்கல, அந்த கையோட என் பையனை தொடாத, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ திருப்பி வா, அப்போ தான் வந்து உன் மகன் நீ தொட முடியும்னு சொல்கிறார். மனைவியினுடைய பேச்சுக்காக பெத்த மகனை ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறார். டேய் உனக்கு நான் வந்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறார். 17 வருட காலம் ஜெயிலில் இருக்கார். அவர் நினச்சி தான் அங்கேருந்து ஒரு ராஜ்யத்தையுமே மாஃபியா டானா ஜெயிலில் இருந்துகிட்டே கூட பண்ண முடியும். பல மாஃபியா டான்களை நம்ம பார்க்குறோம். அப்படி எதுவுமே பண்ணாமல் நல்ல பேர் வாங்குறாரு. அந்த ஜெயிலை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதாவது எதுவுமே தப்பு நடக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோக்கு கடைசியில் பையன் போய் மாட்டிக்கிறான்னு வரும்போது அவரோட நன்னடத்துக்காக முன்னாடி ரிலீஸ் ஆகி வராரு. அவர் வந்து மகனை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வராரு. அவனுடைய கான்வெகேஷன் முடியுது. அவர் வந்து பார்க்கணும் வரும்போது கரெக்டாக அவனை வந்து ஒரு கேஸில் வேற ஒரு ரீசன்னால் ஒருத்தர் வந்து ஜெயிலில் போட்டாங்க. இப்போது தன் மகனை போய் காப்பாற்றணும்னு போகிறாரு. இதில் எங்கே தப்பு இருக்குது? ஒரு கதையாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் கதை. விஸ்வாசம் படம் என்ன நீங்கள் எடுத்து பாருங்க. விஸ்வாசத்தை கம்பேர் பண்ணுறப்போ அதில் எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு அது பிகாஸ் இதில் என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருந்தது. அதில் என்டர்டெயின்மெண்ட் வந்து கம்மியாக வச்சு எமோஷன் அதிகமாக வச்சாங்க. ஆனால் அதுவும் அதே கதை தானே. ஒரு மனைவியும் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், இதே மாதிரி ஒரு கதை தானே. ஒரு மனைவியும் அந்த ஹஸ்பண்டும் பிரிஞ்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸு. இவர் வில்லேஜில் இருக்காரு, அவங்க வந்து ஒரு சிட்டியில் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. இப்போ மனைவிக்கு பிடிக்கல ஹஸ்பண்ட் அந்த படத்தில். இப்போ மகளை வந்து ஆசைப்படுறா, அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறது. அப்பா வந்து விடவே இல்லை அம்மா. கடைசியில் மகளை ஒருத்தர் கொடுப்பே கடத்திடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்பா தான் வந்தாகணும். அப்பா வராரு, மகளை வந்து எங்கெல்லாம் யாரெல்லாம் கடத்தி போனாங்களோ அவங்கள பீட் பண்ணி மகளை மீட்டு எடுக்கிறாரு. அப்போ தான் மனைவிக்கு புரியுது தன் கணவன் வந்து எந்த அளவு நல்லவன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரியுது. அதே ஸ்டோரி தான். அதே ஸ்டோரி நான் சொல்ல விரும்பல. அது நம்ம எல்லாரும் கொண்டாடணுமா இல்லையா, நல்ல கதை சொல்லணுமா இல்லையா? ஏன்னா அதில் எமோஷனலாக நிறைய சீன் இருந்துட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டோரிக்கு இது பர்ஃபெக்டான ஸ்டோரி. எது குட் பேட் அக்லி. ஒரு மகனை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறப்பா கடைசியில் வந்து பார்க்குறது எங்கே? ஜெயிலில். அப்போ எப்படி இருக்கும்? என் மகனை வெளில கொண்டு வரணும் தோணுமா தோணாதா? அப்போ அவருடைய என்டையர் டானுடைய எல்லா விஷயத்தையும் வெளில கொண்டு வர்றாரு. அவர் டானாக இருக்கும்போது என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் அவர் வெளில கொண்டு வர்றாரு. அதை கொண்டு வந்து அவர் வந்து எப்படி தன்னுடைய மகனை வந்து வெளிக்கொண்டு வர்றாரு. அப்போ தான் அவர் தெரிய வருது மகன் மேலே கோவம் என்ன காரணம் அப்படின்னு தெரிய வரும்போது வேற ஒரு விஷயம் வருது. அது ஸ்பாய்லராக சொல்ல வேணாம். அப்போ அந்த விஷயத்தையும் அவர் அட்ரஸ் பண்ணி கடைசியில் யார் வில்லனோ அவனை இது பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணி மகனுக்கு எல்லா நல்ல அப்பாவா கடைசியில் மகனே வந்து சொல்கிறான் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் மனைவிக்கு தெரியுது தன் கணவன் வந்து எந்த அளவு நல்லவன், அவன் வந்து என்னுடைய பேச்சு கேட்டு தான் இத்தனை வருஷ காலம் அவன் வந்து எல்லாத்தையும் விட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. இந்த கதை சினிமா கமர்ஷியல் கதைக்கு இது போருமே. இதை விட என்ன பெரிய கதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஒரு ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேல எப்படியெல்லாம் வந்து ஃபேன்ஸை நான் என்டர்டெயின் பண்ண போகிறேன், எப்படி எங்கேஜிங்காக வச்சுக்க போகிறதுக்காக ஒரு டேரக்டர் வந்து பழைய பாடல்கள் யூஸ் பண்ணுறதும் என்டர்டெயின்மெண்ட்டாக சில வைக்கிறதும் ரெஃபரன்ஸாக பல சீன்ஸ் வைக்கிறதும் அது அவருடைய பாணி. அது அவர் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துட்டோம். அவர் வந்து நம்ம பார்த்தும்போதே நம்ம எப்படியெல்லாம் அவர் வந்து பழைய பாடல்கள் யூஸ் பண்ணி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து புதுசாக அவர்கிட்ட நீங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு படமாக எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு தெரியல. இப்போது நீங்கள் ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டைலில் ஆதிக்க வச்சது ரொம்ப அழகாக அவர் வந்து அவருடைய படத்தை கொடுத்துருக்காரு. படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஆடியன்ஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் மேட்டர்ஸ். இது எண்ட் ஆஃப் த டே எல்லாமே நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன மாதிரி சொல்லுங்களேன். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். மர்மர் படத்தை பற்றி அவங்க ப்ரொமோஷன் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. படத்துக்கு ரிவ்யூவே பெருசாக வரல, யாருமே பெருசாக கொண்டாடல. படம் மாபெரும் வெற்றி. அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு அந்த படம் கிட்டத்தட்ட 5-6 கோடி ரூபாய் கிராஸ் கலெக்ஷன். நான் சொல்கிறது இந்த 6 கோடி ரூபாய் நிறைய படங்கள் கிடைக்கலங்க. நிறைய படங்கள் கிடைக்கல. ஃபயர் என்ற படம் 50 நாட்கள் கடந்து 5-6 கோடி ரூபாய் மேலே கிராஸ் கலெக்ஷன் பண்ணுது. அந்த படத்துக்கு ரிவ்யூ வரும்போது அது வேறு மாதிரி ப்ரெசன்டேஷனாக இருந்தது. ஆனால் எண்டில் ஒரு நல்ல தீம் இருக்குது. ஆனால் படம் வந்து எதுக்கு இவ்வளோ இதெல்லாம் காமிச்சாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. ஆடியன்ஸு ஓயா பெப்பே நீ எதாவது சொல்லிட்டு போ, நான் பாட்டு இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறேன். ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. இது கிடைச்சது. மர்மரில் ஒரு விஷயம் கிடைச்சது, இதில் ஒரு விஷயம் கிடைச்சது, ஃபயரில் கிடைச்சது, மக்கள் வந்து பார்த்தாங்க. எண்ட் ஆஃப் த டே த விக்ட்ரி ஜஸ்டிஃபைஸ் எவ்ரிதிங். அவனும் கேவலமான படம் கொடுக்கல. அவங்க அதில் ஏதோ ஒரு டாபிக் வச்சுருந்தாங்க, ஏதோ ஒரு தீ வச்சுருந்தாங்க, அவங்க சின்சியராக படம் பண்ணாங்க. அந்த படங்களில் வெற்றி வந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அந்த படம்லாம் ஏதோ வெற்றி அடையக்கூடாத படங்கள் சொன்னீங்கன்னா அப்போ ஆடியன்ஸை குறை சொல்கிறீங்க. 6 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணணும்னா எத்தனை பேர் பார்த்துருக்கணும்? 6 லட்சம் பேர் பார்த்தா தான் 6 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகும். 6 லட்சம் பேர் முட்டாளுங்களா? இப்போ ஒரு மர்மர் படத்தை பார்த்தவங்களோ இல்லை 5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்த்தது வந்து ஃபயர் படத்தை பார்த்து முட்டாளா? அவங்க முட்டாள் இல்லாத போது இப்போது குட் பேட் அக்லியே 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் தான் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இதுவரையும் 5 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே
கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா அவங்களாம் முட்டாளுங்களா? அவங்களாம் ரசித்து பார்க்குறாங்க. அவ்வளோதான் மேட்டர்ஸ். என்னை பொறுத்தவரையும் வந்து இவ்வளோ தான் ஃபைனல். ஆடியன்ஸ் தான் சொல்லுவாங்க, அவங்க தான் தெய்வம். அவங்க ஒரு படத்தை ரசிச்சுட்டாங்க, அவங்க ஒரு படத்தை செலிப்ரேட் பண்ணி இவ்வளோ பெரிய விக்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னா, சல்யூட் டு த டைரக்டர் அண்ட் ஆக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும். நம்ம யார் இதை எக்ஸ்பர்ட்டாக கமெண்ட் பண்ணுறதுக்கு? அந்த 1 கோடி பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா நல்லது தான், சினிமா நல்லா இருக்கு, போயிட்டே இருக்கணும். குறை சொல்கிறது குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் 5 நாட்களில் 100 கோடி கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நம்ம பேசும்போது 500 கோடி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே டிபெண்டிங் ஆன் இன்னிலேருந்து எப்படி போகுது. இப்போ நம்ம இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஒர்க்கிங் டே. இப்போ இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே திருப்பி லீவ் இருக்குது. இப்போ சாட்டர்டே சண்டே நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் மண்டே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இந்த படம் எவ்வளோ பண்ண முடியும்னு. இப்போ வெளி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியல. இது வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து இனிமேல் இப்போ அடுத்ததாக அவருடைய படக்குழுவெல்லாம் என்ன பண்ணோன்னா, எங்கெல்லாம் ஸ்டேட்டில் வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கலையோ, அதாவது கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, நார்த் இந்தியாவில் எப்படி இந்த மார்க்கெட்டை டெவலப் பண்ண போகிறோம், ஏன்னா அவரை வந்து எப்படி போய் ரீச் பண்ண போகிறோன்றதுக்கு பிளான் பண்ணணும். சும்மா ரிலீஸ் பண்ணாமல் அந்தந்த எங்கெல்லாம் வீக்காக இந்த படம் பெர்ஃபார்ம், ஏன்னா இந்த படம் இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஏன் மீதி ஸ்டேட்டில் பெர்ஃபார்ம் பண்ணல, அதை அனலைஸ் பண்ணி அவங்க அந்தந்த ஸ்டேட்டில் சரியான முறையில் அந்த படத்தை ரீச் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி 500-600 கோடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓவர்சீஸில் எப்படி இன்னும் பெருசாக டெவலப் பண்ணுறது மார்க்கெட்டை. ஏன்னா ஓவர்சீஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன், எம்புரான் படம் வந்து 150 கோடி கிட்ட பண்ணுது. ஓகேங்களா? அதை லைஃப் டைமில் 125-150 கோடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு மலையாள படம் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா, இந்த படம் அது 100 கோடி பண்ணோம்ல. இப்போ 125 கோடி பண்ணுச்சுன்னா இங்கே 250-300 கோடி பண்ணோம். அங்கே ரொம்ப கம்மியாக பண்ணும்போது நம்ம இங்கே வந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் நினைக்கிற 500-600 கோடியில் பண்ண முடியாது. இப்போ போகிற வேகத்தில் இது வந்து ஒரு 250-300 கோடியை கண்டிப்பாக தொடும். 300 கோடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பண்ணுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு எல்லாமே நடக்கணும் ஃபேவரபுளாக. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் இந்த படம் 200 கோடி கிராஸ் பண்ணணும். ப்ளஸ் மீதி எல்லா ஸ்டேட்லையும் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கலாம் 400 கோடி கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு போகிற வேகத்தில் இந்த படம் 300 கோடியை தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஜித் சாரோட ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன்னா இந்த படம் தான் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமாம், 100%. சேலரி அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ கடைசியில் வந்து மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கே வந்து தயாரிப்பாளருக்கு 50 கோடிக்குள்ளே தான் லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா? உண்மைதானே? ஒரு ப்ரொடியூசர் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு இது ஒரு லாபம் வந்து 50 கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயம் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் லாஸ் ஆனால் பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும் இல்லையா? கண்டிப்பாக, அது நான் இல்லைன்னு சொல்ல. இது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கு மத்தியில் இருக்கிற விஷயம். அதில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக, அதாவது என் சம்பளம் வந்து இந்த அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணால் எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு சொல்கிறாரா, இல்லை ஃபிக்ஸ்டாக வாங்கிக்கிறாரா, இப்படின்னு நம்மளுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. அஜித் சாரை பொறுத்தவரையும் நிறைய ஓப்பனாக நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாக அவருக்கும் ப்ரொடியூசர் மத்தியில் தான் இருக்கும். ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அஜித் சாரோட அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுற சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா, ப்ரொடியூசர் வந்து சக்ஸஸ் மீட் ஹைதராபாத் நடக்குது, ஏன்னா அவருடைய ஹோம் ஸ்டேட்டு. அங்கே அதில் அந்த மீட்டிங்கில் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் அடுத்தடுத்து அஜித் சாரோட பயணிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க அதை பற்றிலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், எனக்கு ப்ரொஃபஷனலாக இந்த நடிகர் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாரு, எனக்கு ஈஸியாக படம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த படம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக படம் முடிஞ்சிடுச்சு. அவங்களே கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. தெலுங்கில் வந்து பல படங்கள் ரொம்ப நாள் எடுக்குது, படம் முடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஆரம்பிச்சது தெரியல, முடிஞ்சது தெரியல, ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல. ஒரு மைத்ரி மூவிஸ் எப்படி இருக்கும், அப்பா நம்ம புது லாங்குவேஜில் என்ட்ரி ஆகிறோம், ஜஸ்ட் லைக் தட் படம் முடிச்சிடுறோம், ஜஸ்ட் லைக் தட் படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது, மிகப்பெரிய நடிகருடைய படம், இது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும்? அப்போ அவங்கள பொறுத்தவரையும் ஹாப்பி ஆகிட்டு அவங்க பெரிய பேனர், அவங்க 2000-3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பேனர், அவங்கள பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து படம் அஜித் சாரோட பண்ணும்போது ஒரு 50 கோடி எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்குறது கிடையாது. பிராண்ட் அவங்களுக்கு பிராண்ட் தேவை, ஒரு பெரிய நடிகருடைய படம் தேவை, டாக் ஆஃப் த டவுனாக மாறணும். அதுக்கு வந்து அஜித் சார் வந்து ஒரு 50 கோடி எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கொடுக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்தவரை இந்த படம் ப்ராஃபிட்டபிளான படம். ஏன்னா சேட்டலைட் பெரிய வேலைக்கு போயிருக்கு, டிஜிட்டல் பெரிய வேலைக்கு போயிருக்கு, மியூசிக் நல்ல வேலைக்கு போயிருக்கு. இப்படி ஓவராலாக 3 ரைட்ஸ்லேயே பெரிய வேலை. ப்ளஸ் ஓவர்சீஸ் வந்து அவங்க ஏற்கனவே நல்ல விலைக்கு விற்றுட்டாங்க. இப்போ தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்து முதலே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அவங்க ஒரு நல்ல விலை கொடுத்தாங்க ராகுல் அவர்களுக்கு, ரோமியோ பிக்சர்ஸ். அதுலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ். இப்போ ஓவராலாகவே அவங்கள பொறுத்தவரையும் ஒரு பிரேக் ஈவன் படம். இப்போ இது தாண்டி இப்போ படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். அந்த ப்ராஃபிட் அவங்கள பொறுத்தவரை ஹாப்பி. வட்டியும் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்ததுன்னா அடுத்தடுத்து படம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சார், மிக்க நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.